Hello first year students, உங்களுடைய allied mathematics வந்து algebra and calculus paper title of the paper வந்து algebra and calculus. அதில் first unit வந்து theory of equation. உங்களுக்கு syllabus முன்னாடியே கொடுத்துருக்குறோம். first unitோட நோட்ஸும் கொடுத்துட்டேன், அதனுடைய classes. ஸோ syllabus ஆல்ரெடி தெரியும். theory of equation அப்படின்னா an equation with real coefficient imaginary roots occurs in pair. Let the equation be f of x equal to 0. அப்போ real coefficient and imaginary roots occurs in pair. அப்போ எப்படி ரூட்ஸ் இருக்கும்னா let alpha plus I beta. Alpha is a real roots, beta is imaginary roots. B and one imaginary roots of the equation. அப்போ ப்ளஸில் ஒரு ரூட்ஸ் இருந்துச்சுன்னா தியரி ஆஃப் எக்வேஷனோட மெயினாக என்னன்னா தியரி ஆஃப் எக்வேஷனில் மெயினாக ப்ளஸில் ஒரு ரூட்ஸ் இருந்துச்சுன்னா மைனஸில் ஒரு ரூட்ஸ் எடுத்துக்கணும். பாசிட்டிவில் ஒரு ரூட்ஸ் இருந்துச்சுன்னா நெகட்டிவில் ஒரு ரூட்ஸ் இருக்கணும். இல்லை நெகட்டிவில் ஒரு ரூட்ஸ் இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் ரூட்ஸ் ஒன்று எடுத்துக்கிறோம். ஸோ இதுதான். அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் ஐ பீட்டானா ஆல்ஃபா மைனஸ் ஐ பீட்டா இஸ் ஆல்சோ எ ரூட்ஸ். ஸோ ஃபைண்ட் தட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். இந்த ரூட்ஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு தேவையான ரெண்டு ரூட்ஸுக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். இதே போல் தான் ஒவ்வொன்றையும் நம்ம பின்னாடி பார்க்க போகிறது. அதில் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள், இஃப் மைனஸ் 6i ஸ்கொயர் ரூட் ப்ளஸ் i3 ஆர் தி ரூட்ஸ் ஆஃப் தி equation, roots of an equation, then write the other possible roots. அப்படி கேட்குறான். அப்போ ஒரு ரூட்ஸ் அப்படின்னா அதர் ரூட்ஸ் என்னென்னு கேட்குறான். அப்போ மைனஸ் 6i இருந்தால் அதர் ரூட்ஸ் ப்ளஸ் 6i, ஸ்கொயர் ரூட் ப்ளஸ் i3 இருந்தால் அனதர் ரூட்ஸ் ஸ்கொயர் ரூட் மைனஸ் i3. திஸ் இஸ் ஏ அனதர் ரூட்ஸ். 2 ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க, அனதர் 2 ரூட்ஸ். அவ்வளோதான். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள், சால்வ் x power 4 plus 2x cube minus 5x square plus 6x plus 2 equal to 0. Given that 1 plus i is a root. அப்போ 1 plus i ஒரு ரூட்ஸ் கொடுத்துருக்கான். அதனுடைய நம்மளுக்கு ஈக்குவேஷனோட டிகிரி வந்து 4. அப்போ 4 ரூட்ஸ் வேணும். ஆனால் ஒரு ரூட்ஸ் கொடுத்துருக்கான், 3 ரூட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ given 1 plus i is a rootsனா then another roots வந்து 1 minus i is also a roots. அப்போ 2 ரூட்ஸ் கிடச்சிருச்சு. இந்த 2 ரூட்ஸை மல்டிப்ளை பண்ணி ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோடக்கு மீண்டும் என்ன பண்ணணும், இன்னும் 2 ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். அதான் இதனுடைய மீன். நம்மளுக்கு மொத்தம் 4 ரூட்ஸ் வேணும். ஒரு ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க, 3 ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம் பாருங்கள். ஆல்ஃபா இங்கே 1 + i ஒரு ரூட்ஸு, 1 - i ரூட்ஸ், அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ x - 1 + i இந்த x - 1 - i. அப்போ மைனஸ் உள்ள இருக்கிறது போயிட்டோம்னா -1 - i -1 + i. அப்போ x - 1 இஸ் a ப்ளஸ் i -i ஒரு b. அப்போ a - b இந்த a + b. ஃபார்முலா a² - b². -b²ங்கிறது i² வேல்யூ -1, -1 +1. ஸோ x - 1 the whole square. அப்போ x² - 2x + 1 அந்த 1. ஸோ this is a quadratic equation. Given equation 4th degree equation we have, so we find another 2nd degree equation. அப்போ இது ஒரு மெத்தடு. இங்கே பாருங்க, ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடைஞ்சிருச்சு, அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு இன்னொன்று கண்டுபிடிக்கிறோம். இது ஒரு மெத்தடு. இது புரிஞ்சவங்களுக்கு இதை யூஸ் பண்ணுங்க. ஆனால் இதோட ஈஸியான அனதர் மெத்தடு ஒன்று இருக்குது. இதோட ஈஸியானது அனதர் மெத்தட். அப்போ ஒரிஜினல் ஈக்குவேஷன் x power 4 plus 4x cube plus 5x² plus 2x minus 2. இதை நம்ம கண்டுபிடிச்சோம்ல குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் x² plus 2x plus 2 இதால் டிவைட் பண்ணணும், வர்க்கமூலம் எடுக்கலாம்.
ஸோ எடுத்தால் ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டை கொடுக்கணும் முதல்ல. அப்போ எக்ஸ் பவர் 4 இருக்குது. அப்போ நம்மளுக்கு 4 வேணும்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டெல்லாம் கொடுக்கணும். அப்போ ரெண்டையும் பெருக்கணும்னா எக்ஸ் ஸ்கொயர்டு இன்டு எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் பவர் 4, எக்ஸ் ஸ்கொயர்டு இன்டு 2x இந்த ப்ளஸ் 2x கியூப். இந்த எக்ஸ் ஸ்கொயர்டால் இங்கே ஒவ்வொன்றோடையும் மல்டிப்ளை பண்ணணும். ஒவ்வொன்றையும் மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர்டு இன்டு எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் அதே போல் 2x கியூப் இது 2x ஸ்கொயர்டு இன்டு 2xனா எக்ஸ் ப்ளஸ் 2x கியூப் ப்ளஸ் 2x ஸ்கொயர்டு. அப்போ குறிய சேஞ்ச் பண்ணிடுச்சுன்னா எக்ஸ் பவர் 4 கேன்சல் ஆகிரும். அப்போ 4ல் 2 போச்சுன்னா 2x கியூப் ப்ளஸ் 3x ஸ்கொயர்டு இது அப்படியே அது இறக்கிக்கிறோம். அப்போ 3x கியூப் வேணும், சாரி 2x கியூப் வேணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது, ஸ்கொயர்டு இருக்குது. அப்போ ப்ளஸ் 2x கொடுத்தா இங்கே கரெக்டாக வந்துடும். அப்போ 2x கியூப் ப்ளஸ் 4x ஸ்கொயர்டு ப்ளஸ் 4x இது குறிய சேஞ்ச் பண்ணோம்னா இது அடி விட்டு போயிடும். ஸோ 4ல் 3 வச்சுன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 2x மைனஸ் 2. இப்போ நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு இருக்குது, இங்கே மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது. அப்போ என்ன வேணும், -1 கொடுத்தா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு வந்துடும். அப்போ -1 கொடுக்குறோம். ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 2x மைனஸ் 2 குறிய சேஞ்ச் பண்ணால் 0. அப்போ தேவையான நம்மளுக்கு அனதர் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் திஸ் இஸ் ஏ கோஎஃபிஷியன்ட் தான் நம்மளுக்கு தேவையான அனதர் ரூட்ஸ். சரிங்களா? இது இந்த மெத்தட் தான் ஈஸியான மெத்தட், அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. Therefore, the required equation is x squared plus 2x minus 1. அப்போ therefore, original equation this is equal to ஏற்கனவே ஒரு 2 ரூட்ஸ் கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன் x squared plus 2x plus 2. இப்போ இதையும் வர்க்கமூலம் எடுத்ததுக்கு கிடைக்கக்கூடிய ரூட்ஸ் வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வந்து இது x squared plus 2x minus 1. இந்த மெத்தட் ஈஸியான மெத்தடு. புக்கில் கொடுத்துருக்க மெத்தடு கொஞ்சம் கஷ்டம். அதனால் உங்களுக்கு எது புரியுதோ அதை எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்து அதே போல் தான் அது அடுத்து எக்ஸாம்பிள் 4ம் அதே போல் தான். அப்போ இங்கே பாருங்கள், டிகிரி எக்ஸ் பவர் 4 ரூட்ஸ் வந்து 2 + i√3. அப்போ 2 - i√3ன்னு ஒன்று எடுத்துக்கிறோம். 2 - i√3ன்னு ஒன்று எடுத்துக்கிட்டு ஸோ இதே அதே போல் -1 எடுத்து போய்கிட்டோம்னா x - 2ங்கிறது a மைனஸ் i√3ங்கிறது b. அப்போ a - b இன்டு a + b ஃபார்முலா a² - b². அப்போ i ஸ்கொயர் பண்ணால் -1 -1 +1 ப்ளஸ்ஸு, அதனால தான் x - 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் √3 ஹோல் ஸ்கொயர். ஸோ x² - 4x + 4 + 3 அது ரெண்டு ஆட் பண்ணினா திஸ் இஸ் ஏ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். அப்போ இன்னொரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி அனதர் ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சரி. அப்போ அது 4 ரூட்ஸ் என்னென்ன ரூட்ஸ் வரும் அப்படின்னா 2 + 2 ± i√3, -2 ± i இது கிடைக்கும் 4 ரூட்ஸ். அதே போல் தான் இந்த எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் உங்களுக்கு கொடுத்துருக்க நோட்ஸு அதிலேயே இருக்குது. அடுத்து பாருங்கள், அடுத்த ஒரு மெத்தடு. சால்வ் தி ஈக்குவேஷன் x power 4 plus 4x³ plus 6x² plus 4x plus 5 = 0 given that -1 root is a root. அப்போ given roots is -square root of -1. another roots வந்து -square root of -1. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு தேவையானது x² = -1. அப்போ x² + 1 this is a quadratic equation. அதே போல் தான் இந்த மெத்தடை தான் யூஸ் பண்ணணும். மறுபடியும் இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கு திருப்பி இந்த மெத்தடை தான் யூஸ் பண்ணி ஈஸியாக செஞ்சிடலாம். அப்போ அதனுடைய ரூட்ஸ் என்னென்ன கிடைக்குது. therefore the 4 roots are ± square root of -1, -2 + or - i 4 ரூட்ஸ். ப்ளஸில் ஒரு ரூட்ஸ் மைனஸில் ஒரு ரூட்ஸ். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் அண்ட் ஈக்குவேஷன் ஹூஸ் ரூட்ஸ் -√5 + i.
Solution 1 roots minus of square root 5 plus I. Another roots வந்து x equal to minus square root 5 plus I. அப்போ another இது ஈக்குவல் கிட்ட வந்தால் ப்ளஸ் ஆயிரும் ஈக்குவல் டு ஐ. அப்போ ரியல் தனியாக வச்சுக்கிறோம், இமேஜினரி தனி. ஸ்கொயர் ஆன் போத் சைட் வி கெட். முன்னாடி ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ரூட்ஸ் கேட்பாங்க, இப்போ ரூட்ஸை கொடுத்துட்டு ஈக்குவேஷனாக கேட்கலாம். அவ்வளோதான் இது அந்த ஃப்ரேம் அண்ட் ஈக்குவேஷன். சரிங்களா? ரூட்ஸ் கொடுத்துட்டு ஈக்குவேஷன். இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ரூட்ஸ் கண்டுபிடிக்குமா, இப்போ ரூட்ஸை கொடுத்துட்டு ஈக்குவேஷன் கண்டுபிடி அப்படிங்கலாம். அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணோம்னா திஸ் இஸ் எக்ஸ் ப்ளஸ் ரூட் 5 இந்த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர். அப்போ ஏ ப்ளஸ் இந்த ஹோல் ஸ்கொயர் வேல்யூ ஃபார்முலா பிரிச்சுட்டு ஐ ஸ்கொயர் வேல்யூ -1. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ரூட் 5 எக்ஸ் ப்ளஸ் 5 அந்த -1 ஈக்குவல் இருந்தால் +1. ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6 இப்போ ஈக்குவல் கொண்டு போகும்போது -2 ரூட் 5 into x. Again square on both side we get. மீண்டும் ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ ஸ்கொயர் பண்ணுறதுப்போ மீண்டும் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் பிரிச்சுக்கிறோம். அதே போல் இதையும் பிரித்தோம்னா ஸ்கொயர் ப்ளஸ் ஆயிரும். 2 ஸ்கொயர் பண்ணால் 4, இந்த ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகி 5 எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அப்போ எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 12 எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் இந்த ஐநாங்க 20 ப்ளஸ் 20 ஈக்குவலுங்கன்னா -20 எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 36 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் பவர் 4 20ல் 12 போச்சுன்னா -8 எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 36 ஈக்குவல் டு 0. Therefore the required equation is x power 4 minus 8 x squared plus 36 equal to 0. இதுதான் ஃப்ரேமான ஈக்குவேஷன். அடுத்து அர்த்தமெட்டிக்கல் ப்ராக்ரெஷன். இதுதான் ஒரு 10 மார்க் பார்ட். அர்த்தமெட்டிக்கல் ப்ராக்ரெஷன் தான் ஒரு 10 மார்க் பார்ட். அப்போ தி கண்டிஷன் தட் தி ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் x³ plus bx squared plus qx plus r equal to 0 are in arithmetical progression. So for arithmetical progression this is x³ plus bx squared plus qx plus r equal to 0. அப்போ முதல் டேர்ம் ப்ளஸ் இது மாதிரி கொடுத்துருவாங்க. இதில் ஈக்குவேஷன் எப்படி வேணாலும் இருக்கலாம். அதில் முதல் டேர்ம் ப்ளஸ் டேர்ம், ரெண்டாவது டேர்ம் மைனஸ் டேர்ம், மூணாவது டேர்ம் ப்ளஸ் டேர்ம், நாலாவது டேர்ம் மைனஸ் டேர்ம். அதோட ரூட்ஸ் எப்படி 3 ரூட்ஸு ஆல்ஃபா ப்ளஸ் டி, ஆல்ஃபா மைனஸ் டி. ஆல்ஃபாவுக்கு முன்னாடி உள்ள ரூட்ஸ் ஆல்ஃபாவுக்கு அடுத்து. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் டி, ஆல்ஃபா மைனஸ் டி, 3 ரூட்ஸ். இது மாதிரி எடுத்துக்கிறோன்னா 3 ரூட்ஸையும் முதல்ல சம் பண்ணணும். சம் பண்ணால் மைனஸ் பி பை ஃபஸ்ட்டு லெட்டர் ஏ அது வந்துடும். அப்போ -3 ஆல்ஃபா மைனஸ் பி, அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் -b by 3. அடுத்த ரூட்ஸ் வந்து ப்ராடக்ட் பண்ணணும். சரிங்களா? இப்படி எடுத்துக்கிறோம். இப்படி எடுத்து இது ஒரு இதாகவே கேட்பாங்க. இந்த ஈக்குவேஷனே ஒரு தியரமாக கூட கேட்டு வச்சுருவோம். அப்போ இதை ப்ரூஃப் பண்ணணும்னா இது மாதிரி. அப்போ ப்ராடக்ட் பண்ணும்பொழுது 3ஐ மல்டிப்ளை பண்ணுறோம். 3ஐ மல்டிப்ளை பண்ணி ஈக்குவல் டு இந்த ஆர். திஸ் இஸ் ஏ -r. ஏற்கனவே -r இருந்துச்சுன்னா மைனஸ் ப்ளஸ் ஆராக கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் கொடுத்துருக்கு ஈக்குவேஷனை பொறுத்து. அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு -b by 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா x³ plus bx squared plus qx plus r equal to 0. ஸோ x ஈக்குவல் டு ஆல்ஃபானா ஆல்ஃபா ஈக்குவல் டு -b by 3 எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த இது வரும். அப்போ இதை கியூப் பண்ணோம்னா -p³ by 27 b squared by 9. அப்போ b into b³ by 9 -p³ divided by 3 plus r equal to 0. அப்போ 27 எல்சிஎம் வச்சிட்டோம்னா -p³ plus 3p³ minus 9p³ plus 27 r equal to 0 கிடைக்கும். அப்போ 27 இங்கே 0வில் மல்டிப்ளை பண்ணும்பொழுது 0 ஆயிரும். அப்போ நம்மளுக்கு தேவையானது 3ல் 1 p³ போச்சுன்னா 2 p³ 9p³ plus 27 r equal to 0. therefore நம்மளுக்கு தேவையான ரெக்வயர்டு ஈக்குவேஷன் கிடச்சிரும். சரிங்களா? அதை பயன்படுத்தி ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபைண்ட் ஒன் ஆஃப் தி ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் x³ -6x squared plus 13x minus 10 equal to 0 whose roots are in arithmetical progression. அப்போ 3 ரூட்ஸ் எடுத்துக்கிறோம். 3 ரூட்ஸையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி -b by ஃபஸ்ட் லெட்டர் 1, அதனால் திஸ் இஸ் -b by 1. அப்போ 3ஐயும் ஆட் பண்ணி டிடி கேன்சல் ஆகி 3 ஆல்ஃபா கிடைக்கும். 3 ஆல்ஃபா. ஆனால் நம்மளுக்கு p இருக்கிற இடத்துல என்ன இருக்குது ஈக்குவேஷனில் -x இருக்குது.
சரிங்களா? அப்போ மைனஸாக பிக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ்னா ஏற்கனவே ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் 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 ப்ளஸ் ஆயிரும். அப்போ 3 ஆல்ஃபா ஈக்குவல் டு 6 ஆல்ஃபா ஈக்குவல் டு 6/3 ஈக்குவல் டு 2 ஆன்சர் 1 ரூட்ஸ். அவ்வளோதான். அதே போல் தான் அடுத்த ஒரு 5 மார்க் கொஸ்டின் என்னன்னா x³ - x² + 13x - 10 = 0 given that the roots are in arithmetical progress. அப்போ 3 ரூட்ஸ் எடுத்துட்டு அதே போல் தான் இப்போ என்ன சம் பண்ண போகிறோம். சம் பண்ணால் ஆட் பண்ணால் -b, அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 2ன்னு கிடச்சிரும். சின்ஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸோ x - 2 இஸ் a factor given this is. அப்போ இதை இந்த மெத்தடுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த குவாட்ரேட்டரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணோம்னா ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த ஈக்குவேஷனில் ஏயோட வேல்யூ கண்டுபிடிச்சிருந்துங்க. சரிங்களா? இல்லைன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். x² + ax + 5. அப்போ ஈக்குவேட்டிங் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x², இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணோம்னா x² கோஎஃபிஷியன்ட் லெஃப்ட் சைடு -x ஈக்குவல் டு a - 2. ஸோ 6ல் 2 போச்சுன்னா 4. அப்போ a ஈக்குவல் டு -4. ஸோ திஸ் இஸ் ஏ குவாட்ரேட்டர் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி அப்போ therefore the 3 roots are 2, 2 + i, 2 + i1, 2 - i1, 3 ரூட்ஸ் கிடைச்சோம். சரிங்களா? அனதர் மெத்தடும் கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துக்கலாம். அடுத்து ஜாமெட்ரிக்கல் ப்ராக்ரெஷன். அடுத்து பார்த்தோன்னா ஜாமெட்ரிக்கல் ப்ராக்ரெஷன் பாருங்கள். தி கண்டிஷன் தட் தி ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் ax³ + b 3bx² + 3cx + d = 0 ஆர் இன் அர்த்தமெட்டிக்கல் ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன். அது அர்த்தமெட்டிக்கல் ப்ராக்ரெஷன், அதனால ஆல்ஃபா + t ஆல்ஃபா - tன்னு இருந்துச்சு. இது ஜாமெட்ரிக்கல் ப்ராக்ரெஷனால் அர்த்தமெட்டிக்கல் ப்ராக்ரெஷனில் அடிஷனும் சப்ராக்ஷனும் வந்துச்சு. இப்போ ஜாமெட்ரிக்கல் ப்ராக்ரெஷனில் மல்டிப்ளையும் டிவைடு வரும். அதான் எனக்கு கொடுத்துருக்கான். அப்போ ஆல்ஃபா ஆர் ப்ராடக்ட் மல்டிப்ளை, இங்கே டிவைடு வந்துடும் ஆல்ஃபா - ஆர். இதை அது அர்த்தமெட்டிக்கல் ப்ராக்ரெஷனில் ஆல்ஃபா ப்ளஸ் டேர்மில் ஆல்ஃபா + t, இங்கே மைனஸ் டேர்மில் ஆல்ஃபா - t. இங்கே என்ன வருது? ஆல்ஃபா ப்ராடக்ட் ஆல்ஃபா ஆர், இது டிவைடில் ஆல்ஃபா 5 ஆர். திஸ் இஸ் அப்போ given an equation this is. அப்போ டிவைட் பை a, முதல்ல a இருக்கக்கூடாது, என்ன இருந்தாலும் அதை டிவைட் பண்ணிடுறோம். அப்போ டிவைட் பண்ணி சம் ஆஃப் தி ரூட்ஸ் 3 ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு -b. b இருக்கிற இடத்துல எனக்கு 3b/a இருக்கும். 3b/a இருக்கும். ஸோ அதான் b இருக்கிற இடத்துல 3b/a. அப்போ என்ன பண்ணுவோம், அதை சப்ஜெக்ட் பண்ணோம்னா 3b/aன்னு சப்ஜெக்ட் பண்ணிடுறோம். அப்போ 3 ஆட் பண்ண ஆல்ஃபாவை வெளியில் எடுத்துடுறோம். ஆல்ஃபாவை வெளியில் எடுத்துட்டா 1 + அது கொடுத்துடணும். ஆனால் சிமிலர்லின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுறான், இல்லை இது 3 இது என்ன நினைக்கிறேன்னா இங்கே கொடுத்துருக்கான். இது சரி இருக்கட்டும், அது அப்படி இருக்கட்டும், ஈக்குவேஷன் 1 இருக்கட்டும். அதே போல் சிமிலர்லி அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 3 ரூட்ஸையும் மல்டிப்ளை பண்ணோம்னா α² + α² + α² r ஈக்குவல் டு 3c/a ஆரோட வேல்யூ. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் 3ஐயும் ப்ராடக்ட் பண்ணுறோம் ஈக்குவல் டு -r. அப்போ ஆர் இதுலேருந்து ப்ராடக்ட் பண்ணால் ஆரும் கேன்சல் ஆயிரும். அப்போ α³ கிடைக்கும். α³ ஈக்குவல் டு -r. ஆருக்கு அடுத்து d/a. அப்போ α³ ஈக்குவல் டு -d/a. அப்போ அதே போல் இங்கே ஈக்குவேஷன் 1லேருந்து பாருங்கள், ஆல்ஃபா வெளியில் எடுத்துட்டோம்னா 1/r + 1 + r ஈக்குவல் டு -3/a. அப்போ ஆல்ஃபாவுக்கு பதிலாக -d/aன்னு கொடுத்துட்றோம். ஆல்ஃபாவுக்கு பதிலாக 3/aன்னு கொடுத்துட்றோம். ஈக்குவேஷன் 1 டிவைட் பண்ணிடுறோம். அப்போ α² ஆல்ஃபா கேன்சல் ஆகிரும். அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு -c/a கிடைக்கும். ஈக்குவேஷன் இந்த டிவைட் ஈக்குவேஷன் 2 பை ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 2வை ஈக்குவேஷன் 1ஆல் டிவைட் பண்ணிடுறோம். அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு -c/a. இதை தூக்கி என்ன α³ ஈக்குவல் டு -d/a. அப்போ சப்ஸ்டிடியூஷன் α ஈக்குவல் டு -c/a இன் ஈக்குவேஷன் 3ல் சப்ஸ்டிட் பண்ணோம்னா
அப்போ மைனஸ் சி பை பி ஹோல் கியூப் ஈக்குவல் டு மைனஸ் டி பை ஏ. இப்போ சி கியூப் பை பி கியூப் ஈக்குவல் டு மைனஸ் டி பை ஏ. அப்போ இங்கே ஏயை இங்கே மல்டிப்ளை பண்ணிடுறேன், இது அங்கே கொண்டு போயிடுறேன். அப்போ என்ன ஆகுது, ஏ சி கியூப் ஈக்குவல் டு பி கியூப் டி ஆன்சர். இது ஜாமெட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸோட ஆன்சர். ஸோ அதில் வரக்கூடிய மெயினான எக்ஸாம்பிள் 2 தான் மெயின். சால்வ் தி ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் ரூட்ஸ் ஆர் இன் ஜாமெட்ரி ப்ராக்ரஷன். அதே போல் ஈக்குவேஷன் எழுதிக்கிறோம். ஈக்குவேஷனை ஜென்ரல் ஈக்குவேஷன் வந்து நம்மளுக்கு ஏஎக்ஸ் கியூப் ப்ளஸ் 3b எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 3cx ப்ளஸ் டி ஈக்குவல் டு 0. இந்த 3 டிவைட் பண்ணிடுறோம், 3 டிவைட் பண்ணிவிட்டு இந்த ஆன்சர் எடுத்துகிறோம். அப்போ சம் பண்ணுறேன், 3 ரூட்ஸையும் சம் பண்ணிட்டு மைனஸ் 3b பை ஏ இருக்கும். அப்போ ஏ இருக்கிற இடத்துல 3 இருக்குது, 3b இருக்கிற இடத்துல மைனஸ் 26 இருக்குது. எடுத்து சப்ஜெக்ட் பண்ணிடுறேன். அப்போ ஆல்ஃபா வெளில எடுத்துகிட்டு அந்த இது கிடைக்கும். அப்போ 26 பை 3. சிமிலர்லி அதே போல் ப்ராடக்ட் பண்ணோம்னா ஆல்ஃபா ஸ்கொயர்டு பை ஏ ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர்டு ஆர் ஈக்குவல் டு 3c பை ஏ. அப்போ நம்மளுக்கு 3c இருக்கிற இடத்துல 52, ஏ இருக்கிற இடத்துல 3 எடுத்து சப்ஜெக்ட் பண்ணோம்னா இல்லை ஆல்ஃபா ஸ்கொயர்டு வெளில எடுத்துட்டோம்னா திஸ் இஸ் இப்போ 52 பை 3 ஈக்குவேஷன் நம்பர் 2. ப்ராடக்ட் ஆஃப் these roots alpha cube equal to minus t by a. Here t இருக்கிற இடத்துல minus 24, a இருக்கிற இடத்துல 3. அப்போ இது alpha cube equal to 8 கிடைக்கும். alpha equal to 2. சப்ஸ்டிடியூட் alpha equal to 2 ஈக்குவேஷன் 1 எடுத்து சப்ஜெக்ட் பண்ணணும்னா நமக்கு தேவையான alpha equal to 2 சப்ஜெக்ட் பண்ணி ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 6 இங்கே கொண்டு வந்துடுறேன். அப்போ இந்த 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணிடுறேன். இந்த 3 இங்கே மல்டிப்ளை பண்ணால் 6 ஆயிரும். அடுத்ததில் என்ன பண்ணிக்கிறேன், 6 ஆயிரும். அடுத்ததில் இந்த 2ஆல் அடிச்சிடுறேன். 2ஆல் அடித்தோம்னா 32 6 13 2 26 கரெக்டாக. இப்போ நம்ம 3 உள்ள எடுத்து பிரிக்கிறேன். ஸோ ஈக்குவல் டு 0. ஸோ மல்டிப்ளை பை ஆர். இது ஆரோட எல்சிஎம் எடுத்துகிறேன். இப்போ 3 ப்ளஸ் 3r ப்ளஸ் 3r ஸ்கொயர் மைனஸ் 13r ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ 3r ஸ்கொயர்டு மைனஸ் 13rல 3r போச்சுன்னா 10r ப்ளஸ் r ஈக்குவல் டு 0. பை சால்விங் we get r equal to 3, 1/3. தி ரூட்ஸ் ஆர் ஆல்ஃபா ஆர் ஆல்ஃபா பை ஆர். அதுக்கு ரூட்ஸ் எடுத்து எழுதணும்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு 2, r equal to 3. we get 2/3, 2, 6. இப்போ அடுத்து ஆல்ஃபா ஈக்குவல் டு 2, r equal to 1/3 எடுத்து கொடுத்தோம்னா அந்த ரூட்ஸில் we get r 6, 2, 2/3. therefore the three roots are 2/3, 2, 6. சரிங்களா? இதான் இதே போல் தான் இந்த எக்ஸாம்லாம் சரிங்களா? இது another method. இது மாதிரியும் செய்யலாம். இதில் எது உங்களுக்கு புரியுதோ அதை செஞ்சுக்கலாம்.